ஆதரிக்கும் அம்மா அழகான பொன்னூஞ்சலாடிடுவாய் அம்மா, இனிதான பொன்னூஞ்சலாடிடுவாய் அம்மா. அம்பிகையே நீதான் அழகான பொன்னூஞ்சலாடிடுவாய் அம்மா. நவயிரவில் நாங்கள் கரத்ன பொன்னூஞ்சலாடிடுவாய் அம்மா. நாமதலாய் முதல் மூன்று நற்கல்வி கலையெல்லாம் நல்கிடுவாய் அம்மா. லக்குமியாய் வந்து இவ போல செல்வங்களை அமக்காய் வெற்றி தரும் செல்வியாய் வீர சுகுமாரிலே காட்சி தரும் அம்மா. ஒரு பாதி சிவனாக மறுபாதி உமையாக சிவகாமி தேவி. जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं दुर्गा देवी शरणं दुर्गै अम्मै துதித்தாலென்று துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் தேவி சரணம். जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं பொங்கு சக்கரம் வில்லும் அம்பும் விண்ணும் வாளும் வேலும் சூளம் தங்க கைகளில் தாங்கி நிற்பாய் அம்மா. தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே. जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं. उमयवल तिरुवरुल सेरुम रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जय माता सर्वशक्ति जय दुर्गा. படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்று அவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி. जय जय शंकरी गौरी मनोहरी अभयम अलिपवल अंबिके भैरवी शिव शिव शंकर शक्ति मगेश्वरी तिरुवरुल तरुवाय देवी तिरुवरुल तरुवाय देवी. रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा. கருணை கங்கை கண்ணை கங்கை கடை கண் திறந்தால் போதும் வல்வினையோடும் பழவினையோடும் அருள்மழை பொழிபவள் நாளும் நீல நிறத்தோடு நாளம் மலர்ந்தவள் காரி என திருசூலம் எடுத்த பக்தருக்கெல்லாம் பாதை கொடுப்பவள். நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा.
தன்னோ தேவீரபெட்டயே आवो भवन्तु वीरये रम्योरविश्रवन्तुनः योमामृत्वं वेदा भवान् विदावान् मधुमान् भवति चन्द्रमापापामृत्वम् भगवान् विदावान् मधुमान् भवति लोकास्य नवरात्रिकाले नमस्ते राजोपचारस्य प्रथमे काले अनन्तारस्य தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஆலயம் முடிச்சூர் ரோடு, தாம்பரத்தில் முடிச்சூர் ரோடு பிரிட்ஜு இறங்குறது அந்த முதல் பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது. இது ரொம்ப மிகவும் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் மூலவரானவர் வினை தீர்த்த விநாயகராக இங்கே இருக்கார். வினை தீர்த்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அனைத்து மனுஷா ஜென்மம் எடுத்தால் ஏதாவது ஒரு வினை இல்லாமல் நம்ம இங்கே பிறக்க முடியாது. அதே மாதிரி அந்த வினையானது போன ஜென்மாவில் எந்த விதமான பாவ புண்ணியங்கள் நீங்கள் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியானது அமையும். அதில் இந்த வினை தீர்த்த விநாயகர் ரொம்ப நம்ம செய்த பாவங்களை வினையை ஒரு கோயில் ஒரு விசேஷமான பரிகார ஸ்தலங்களாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். குழந்தை பாக்கியத்துக்கு, மகாலட்சுமி கடாட்சம், லேண்டு வாங்கினோமா ஒரு கோயில், இடம் வாங்கி வீடு கட்டினோமா ஒரு கோயில் சொல்கிறா. அது மாதிரி நம்ம செஞ்ச வினை பாவங்கள் எல்லாரும் பாவம் பண்ணாமல் இன்றைக்கி வாழ்நாளில் வாழறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சின்ன ஒரு கொசு அடித்தா கூட தெரியாமல் ஒரு எறும்பை மெரிச்சா கூட அது பாவக்கணக்கில் தான் சேரும். அதனால் அந்த பாவங்களை போனாதான் நமக்கு வாழ்வில் சௌரியங்கள், சந்தோஷங்கள், ஐஸ்வர்யங்கள் வருமா. அதுபோல் அந்த பாவம் போனோம் அப்படின்னா அந்த வினை தீர்த்த விநாயகரை வந்து ஒரு 9 நாள் 9 சுற்றி கடைசியாக 9 தேங்காய் நாளிகேலம் சொல்லக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான தேங்காய் மாலை போடுறதுனால அவர்களுக்கு செய்த போன ஜென்ம வினை பாவங்கள் கர்மாக்கள் எல்லாமே போகிறதான். அதனால் அந்த வினை தீர்த்த விநாயகரை வழிபடுறதுனால உங்களுக்கு செய்த பாவங்கள் போனால் தான் நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து
புண்ணியங்கள் வந்தால் தான் அடுத்த ஐஸ்வர்யமான நம்ம குடும்பத்தில் எல்லா விதமான சௌரியங்களும் ஐஸ்வர்யங்களும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்கும், வீட்டில் மங்கள காரியங்கள் தடைப்படுறது அப்படின்னா அவாவா போன ஜென்மத்தில் பண்ண பாவம், இந்த ஜென்மத்தில் பாவம், அந்த வினையானது தொடர்ந்துகிட்டே இருக்குமா. அந்த வினை போனோம் அப்படின்னா பல கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோயில் போய் பரிகாரம், அதுபோல் இந்த வினைகள் போச்சுனாலே உங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கு நோய் நொடிகள் போய் எல்லா விதமான சௌரியங்களும் இருக்கும். இந்த அபித குஜலாம்பாள் அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அபித குஜலாம்பாள் அதே மாதிரியா சேமாக இந்த இடத்துல பண்ணியிருக்கா. அதே மாதிரியா வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி சஷ்டி கிருத்திகை அது மாதிரி புண்ணிய ரொம்ப விசேஷமாக இந்த பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். அதனால் இந்த வினை தீர்த்த விநாயகரை வணங்கி எல்லா விதமான வினைகளையும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் போக்கி கர்மாக்கள் பித்ருக்களோட அனுகிரகத்தை பெற்று எல்லா விதமான சௌரியங்களையும் ஐஸ்வர்யங்களும் எல்லா குடும்பத்துக்கும் வரணும்னு சேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.